ஓகே, என்ன கொஷின் கேட்டோன்னு சொன்னால், ஐதரசன் என்ற காலல் நிற மாலையிலிருந்து ஹைட்ரஜன் அயனாக்கல் சக்தி அயனைசேஷன் எனர்ஜியை எங்களால் என்ன செய்ய இயலுமா, கால்குலேட் பண்ண இயலுமான்றது தான் எங்களுக்குரிய கொஷின். சரி, அதுக்குரிய ஆன்சர்ஸ் என்ன? முதலாவது எஸ், எங்களால் என்ன செய்ய இயலும், கால்குலேட் பண்ண இயலும். என்னன்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால், அவங்களுக்கு என்னத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் என்றால், அயனாக்கல் சக்தி என்றால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அயனைசேஷன் எனர்ஜி. சரி, அயனாக்கல் சக்தி, அயனாக்கல் சக்தி. சரி, அயனாக்கல் சக்தி என்ற என்னென்றால், உண்மையிலேயே ஒரு மூலகம் இருக்குது. சரி, நான் ஒரு ஆட்டம் எடுக்கிறேன். ஒரு ஆட்டம் எவ்வளவு எடுக்க போறேன்? 1 mole of atom. 1 mole of atom. இப்போ எங்களுக்கு அட்டம்ஸில் எங்களுக்கு என்ன நடக்கு தெரியும்? எங்களுக்கு அவையில் இப்படி எனர்ஜி லெவல்ஸ் என்ன செய்யும், காணப்பட போகுது. இப்போ நான் இதில் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கிறேன்னு எடுத்துக்கொள்கிறேன். இதனால் கொமனாக ஒரு அட்டமுக்கு கதைக்கிறேன். பேருந்து நாங்கள் ஹைட்ரஜனுக்கு வருவோம். அப்போ எங்களுக்கு என்ன சொல்லினோம்னு சொன்னால், ஒரு மூல் அட்டத்தின் இ டோட்டில், அதாவது வேலன்ஸ் எனர்ஜி லெவல்ஸ். சரி, இ டோட்டில். சரி, இந்த எலக்ட்ரான் அவன் என்ன சொல்றான் என்றால் 1 mole of electron. 1 mole of electrons. அந்த 1 mole of electrons எப்படி எங்களுக்கு பைண்ட் பண்ணப்பட்டிருக்கணும் என்றால், லூசா, தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ள, தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ள. சரி, 1 mole electrons எங்களுக்கு தெரியும். இந்த எலக்ட்ரான்ஸ் மீது இந்த கருவுக்கு என்ன இருக்கும்? ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்க போகுது. இந்த அட்ராக்ஷனை தான் சொல்லுவோம் என்னண்டு, நியூக்ளியர் அட்ராக்ஷன், அதாவது கரு கவர்ச்சி. கரு கவர்ச்சி. அப்ப இந்த இலத்திரன் மீது இந்த கருவினால் ஏற்படுத்தப்படுற இந்த கருக்கவர்ச்சியை நாங்க என்ன செய்யணும்? மீறி. அப்ப இந்த அட்ராக்ஷனை, கருக்கவர்ச்சியை நாங்க என்ன செய்யணும்? மீறி, ஓவர் கம் பண்ணி, மீறி இந்த எலக்ட்ரனை சரி நாங்கள் எங்க கொண்டு போக போறோம்னு சொன்னால், இன்ஃபினிட்டி. சரி, இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போக போறோம். சரி, முடிவிலிக்கு கொண்டு போனா பிறகு இந்த அட்டம் என்ன செய்யப்படும்? ஒரு எலக்ட்ரனை இழந்துச்சோன்னு சொன்னால், ஆனா இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இதை நாங்கள் எல்லாமே எங்க செய்வோம் என்றால் கேசியஸ் ஸ்டேஜ்ல தான் செய்வோம். சரி, அப்ப இந்த அட்டம்ன்றது இப்ப என்னவா மாறப்போகுதுண்டா, கேட்டியனா மாறப்போகுது. சரி, கேட்டியனா மாறப்போகுது. அப்ப இந்த கேட்டியனை என்ன செய்ய போகுது? உங்களுக்கு வாயு நிலையில தான் உருவாக்க போகுது. வாயு நிலையில எப்படிப்பட்ட கேட்டியனை? யூனிபாசிட்டிவ், ஓரளவு நேரேற்றம் கொண்ட இந்த கேட்டியனை ஃபார்ம் பண்றதுக்கு, இது என்ன செய்யறதுக்கு? ஃபார்ம் பண்றதுக்கு நாங்கள் இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் வழங்குற என்னது? மினிமம் எனர்ஜி. மினிமம் எனர்ஜியை தான் நாங்கள் அயனாக்கல் சக்தி என்று சொல்லுவோம். அப்ப இதை நாங்கள் டெபினிஷனா சேர்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம். வாயுநிலையில் காணப்படும் ஒரு மூல் அணுவின் ஈட்டோடு தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு மூல் இலத்திரன்களை கருக்கவர்ச்சியை மீறி முடிவிலி தூரம் கொண்டு சென்று வாயுநிலையில் ஓரளவு நேரேற்றம் கொண்ட கட்டேனை உருவாக்குவதற்கு வழங்க வேண்டிய மினிமம் எனர்ஜி. நாங்கள் இதை என்ன செய்ய, கிவ் பண்ற, வழங்குற மினிமம் எனர்ஜி. இதுதான் எங்களுக்குரிய அயனாக்க சக்தியா இருக்கு. அயனாக்க சக்தி என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? டெபினிஷன் கிளியர் ஆயிட்டா? எஸ் சார். சரி, அப்படிதான் அயனாக்க சக்தி. அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம். என்னண்டு, இப்ப இதுல இருந்து இந்த எலக்ட்ரன் மேல் சக்தி மட்டத்துக்கு, சரி உயர் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு என்ன செய்யுது? எக்ஸைட்டட் ஆச்சு என்று சொன்னால், இங்க போச்சு சொன்னால் அந்த எலக்ட்ரனுக்கு என்னென்ன நடக்கும் சொல்லி சொன்னாங்க. என்னென்ன நடக்கும்? எனர்ஜிக்கு என்ன நடக்கும்? எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அவரோட ஸ்டேபிள் ஓர் ஸ்டெபிலிட்டி என்ன செய்யும்? குறையும். அப்ப அவர் திருப்பி நாங்க என்ன செய்வாருன்னு சொன்னாங்க, சோ அவர் திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு வருவார். அப்ப இந்த எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு போயக்குள்ள என்ன நடந்தது? எங்களுக்கு எனர்ஜி என்ன செய்யப்பட்டது? அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு.
அப்ப திருப்பி அவர் கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு வரைக்கும் இல்ல இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண எனர்ஜியை நான் E1 வைக்கிறது. திருப்பி அதே E1 எனர்ஜி தான் என்ன செய்யப்படும் எங்களுக்கு எமிட் Release பண்ணப்படும், பண்ணப்படும். காணலாக்கப்படும். ஓமா இல்லையா? Yes, sir. அப்ப இவர் இந்த ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வைப்போம். இது இப்ப n சமன் 1 இது நான் சும்மா சொல்றேன். n சமன் 2 அப்ப நாங்கள் கேட்கலாம் என்னண்டு n சமன் 2ல இருந்து அல்லது n சமன் 1ல இருந்து n சமன் 2க்கு இந்த இலத்திரனை கொண்டு செல்வதற்கு எவ்வளவு சக்தி தேவைப்பட்டது என்று சொன்னால் நான் எதை கால்குலேட் பண்ணினாலே என்னால சொல்லியலும் இந்த வெளிவந்த சக்தி எவ்வளவோ அதே சக்தி தான் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஓமா இல்லையா? Yes, sir. இது புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே. அப்ப எனி கொஸ்டினை பாருங்க. அப்ப ஹைட்ரஜன் எனி ஹைட்ரஜனுக்கு வாங்க. இதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம். ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு எனர்ஜி லெவல்ல தான் எலக்ட்ரான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல தான் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் அயனாக்க சக்தி என்று சொன்னால் இந்த ஹைட்ரஜன்ல இந்த முதலாம் சக்தி மட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானை நான் எங்க கொண்டு போகணும்? எங்க கொண்டு போகணும்? Infinity. இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகணும். அப்ப இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன செய்யப்பட்டிருக்கும்? Absorb பண்ணப்படும். அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு அப்சர்வ் பண்ணப்பட்டு தெரியாது. ஏன் இதுதான் எங்களுக்கு உண்மையான என்ன எங்களுக்குரிய அயனாக்க சக்தியா இருக்க போகுது, வழங்குற சக்தி. ஆனா இது என்னால் உடனடியா சொல்ல இயலாது. ஆனால் இவ்வாறு நடக்க என்ன செய்யப்படும்? போனவர் திருப்பி ரிட்டர்ன் ஆகினால் எங்க கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு ரிட்டர்ன் ஆகி வரைக்குள்ள என்ன செய்யப்படும்? எனர்ஜிய Release பண்ணும். Emit பண்ணும். எமிட் பண்ணும். இந்த எனர்ஜி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு இ டேஷ் சரி கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 நான் சொல்றேன். இ டேஷ் கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 நான் என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அப்ப எங்களுக்கு அப்சர்வ் பண்ணப்பட்ட எனர்ஜி எவ்வளவுன்னு சொல்லுங்க. E dash kilojoule per mole. இ டேஷ் கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. அப்ப எங்களுக்கு அந்த இலத்திரனை இன்ஃபினிட்டிக்கு நாங்கள் எக்ஸைட்டட் பண்ணிட்டு திருப்பி அவரை கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வரைக்குள்ள எவ்வளவு எனர்ஜி எமிட் பண்ணப்படுதுன்னு கால்குலேட் பண்ணினோம் என்றால் அதுதான் அவருடைய என்னவா இருக்க போகுது? அயனைசேஷன் எனர்ஜியா இருக்க போகுது. ஓமா இல்லையா? Yes, sir. அப்ப எங்களுக்கு ஹைட்ரஜன் இது கணிக்கலுமா கணிக்கலாதா? கணிக்கலுமா ஏலும் கணிக்கலாம்? sir. ஏலும். ஓகே. அப்ப அதுக்கு நாங்கள் இப்ப ப்ராப்பரா ஆன்சர் இது எங்களுக்குரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப ப்ராப்பரான ஆன்சர் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எப்படி நாங்கள் ப்ராப்பரா ஆன்சர் கொடுக்க போறோம்? ஹைட்ரஜன் முதலாம் சக்தி மட்ட இலத்திரனை நாங்கள் எங்க கொண்டு செல்ல போறோம்? முடிவிலி தூரம் கொண்டு செல்வதற்கு தேவையான சக்தி தான் அயனாக்க சக்தி. முதல்ல நாங்கள் அதை சொல்லணும். எது? ஹைட்ரஜன் முதலாம் சக்தி மட்ட எலக்ட்ரான் எங்க கொண்டு போறோம்? நாங்கள் இன்ஃபினிட்டிக்கு. இன்ஃபினிட்டி தூரம் கொண்டு செல்ல தேவையான சக்தி தான் என்ன சக்தி? Ionization energy. அயனாக்க சக்தி. சரி, இதை முதல்ல சொல்லணும். சொல்லிட்டேன். சரி, அப்ப இதுக்கு நாங்கள் அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதே சக்தியை முடிவிலி சக்தி மட்டத்தில் இருந்து முதலாம் சக்தி மட்டத்திற்கு மீளுகையில் போட்டோன்களாக காதல் செய்யும். அதை நாங்கள் படிச்சிருக்காங்க. எவ்வளவு அப்சர்வ் பண்ண கொடுக்குறோமோ அதே தான் திருப்பி ரிலீஸ் பண்ணும். அப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்றோம் என்றால் இதே சக்தியை முடிவிலி சக்தி மட்டத்திலிருந்து எங்க முதலாம் சக்தி மட்டத்திற்கு மீளுகையில் அதாவது ரிட்டர்ன் ஆகிக்க மீளுகையில் என்ன செய்யப்பட போகுது? எங்களுக்குரிய போட்டோன்களாக எமிட் பண்ண போகுது, காதல் செய்யும். சரி, ஓகே.
அடுத்ததில் எங்களுக்கு என்ன விஷயத்தை சொல்லணும்? தெளிவான விஷயம் என்னன்னு சொன்னோம்னால் இச்சக்திக்குரிய கதிர்ப்பு, இச்சக்திக்குரிய இந்த எனர்ஜிக்குரிய ரேடியேஷன் சரி கதிர்ப்பு எங்கண்ட ஒளிப்படலத்தாளில எங்க வரும் சொல்லுங்க பாவம். என்ன சீரிஸ்ல வரும்? எந்த சீரிஸ்ல வரும்? கேட்கறது புரியுதா? சாரி சார், கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, விளங்கல. அப்ப என்ன சொல்றோம்னு சொன்னால், இப்ப நாங்கள் இதை சக்தியை முடிவிலி சக்தி மட்டத்திலிருந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு நாங்கள் கொண்டு வரைக்கல எங்களுக்கு என்ன செய்யும்? போட்டோன் எனர்ஜியா எமிட் பண்ணும் தானே. எஸ் சார். அப்ப இந்த சக்திக்குரிய ரேடியேஷன் எங்கட போட்டோ ஒளிப்படலத்தாளில எந்த சீரிஸ்ல வந்து செயற்படும் கேட்கிறேன். எந்த சீரிஸுக்குள்ள வருமெண்டு? லைமான் சீரிஸ். லைமன் எனர்ஜி லெவல் எங்க வர்றாரு? ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு. ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். அப்ப லைமன் தொடர்ல அதுவும் முடிவிலே இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வாரதுண்டா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? ஹையா இருக்கு. சரி, அப்ப ஃப்ரீக்வன்சி கூடிய கோட்டைன்னு செய்ய போது எங்களை லைனை உருவாக்கும். சரி, அப்ப இதுல இருந்து இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சுக்கொண்டு நான் என்னத்தை கணிக்க இயலும்? எனர்ஜியை கணிக்கலும் இல்ல, வேவ் லென்த்தா? வேவ் லென்த். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா என்ன செய்யலாம்? எனர்ஜிக்கு போயிடாது. நாங்கள் எப்படி கணிக்கிறோம்னு எக்ஸ்பிளனேஷன் பார்த்து நாங்க. அப்ப கோட்டின் என்னத்த வேவ் லென்த். சரி, வேவ் லென்த் நாங்க என்ன செய்யலும்? கால்குலேட் பண்ணியலும். ஓமா இல்லையா? சரி, அப்ப இந்த வேவ் லென்த்ல இருந்து நாங்க என்ன செய்யலும்? either is in the first ionization எனர்ஜியை என்ன செய்யலும்? கால்குலேட் பண்ணியலும். சரி, எப்படி கால்குலேட் பண்ணியலும்? எங்களுக்கு EL சமன் HU/L இன்கு lambda. ஏன் நாங்கள் இங்க என்னத்துக்கு L போட்டிருக்கிறோம்? L மீனிங் என்ன? 1 மோல் என்னது யூஸ் பண்ணினாங்க? அட்டம் யூஸ் பண்ணினாங்க. ஓமா இல்லையா? எஸ் சார். 1 மோல் அட்டம் டேக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யும்? ஹவாதொரு அளவான அட்டம்ஸ் இருக்கும். அதனால தான் எல்லால நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெருக்கி இருக்கிறோம். 1 அட்டம் சொல்லி இருந்தால் நாங்கள் எல் என்ன செய்ய பண்ண தேவையில்லை, யூஸ் பண்ண தேவையில்லை. அப்ப இப்படித்தான் எங்களால கால்குலேட் பண்ணிடலாம். இது கிளியரா? எஸ் சார். எனி டவுட்ஸ்? நோ சார். ஓகே, தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுமே என்ன செஞ்சது? எங்களுக்கு பார்த்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு. சரி, இதான் கடைசியாக பார்த்துறாங்க. என்ன அதுக்கு பிறகு பார்க்கலையா? எஸ் சார், இவ்வளோதான் பார்த்தோம். சரி, ஓகே. இனி நாங்கள் என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இனி குரூப் வைஸான விஷயங்கள் என்ன செய்யணும்? பார்த்துக்கொள்ள போகணும். சரி, குரூப் வைஸான விஷயங்களை பார்த்து கொண்டு போகணும். பட் இது ஆல்ரெடி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்ச விஷயம். ஸோ கொஞ்சம் நான் குயிக்காகவே என்ன செஞ்சோன்னு போகிறேன், சொல்லிக்கொண்டு போகிறேன். குயிக்காக என்ன செய்கிறேனுக்கா சொல்லிக்கொண்டு போவோம். சரி, குரூப் வைஸாக பார்க்க போகிறோம், குயிக்காக பார்ப்போம். சரி, இதில் நாங்கள் பார்க்க போகிற முதலாவது குரூப் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் குரூப் 1. சரி, அப்பவுமே அந்த குரூப் 1 நாங்கள் சொல்கிறதுக்கு முதல் நாங்கள் அது ஏன் இதை பற்றி படிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஹெடிங் என்று எங்களுக்கு தெரியணும். என்ன ஹெடிங் உண்மையாக நாங்கள் இதில் பார்க்க போகிறது? கூட்ட மூலகங்களும் குரூப் எலிமெண்ட்ஸும் கூட்ட மூலகங்களும் அவன் காமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனும். சரி, பொது இலத்திரன் நிலையமைப்பும். பொது இலத்திரன் நிலையமைப்பும் என்று நாங்கள் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதுல நாங்க பார்க்க போறது தான் குரூப் 1. உண்மையிலேயே நீங்க கிளியரா தெரிஞ்சு வச்சிருங்கோ,
குரூப் வைஸா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும், எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். குரூப் 1 கேட்டா உங்களுக்கு குயிக்கா சொல்ல தெரியணும், குரூப் 2 கேட்டாலும் சொல்ல தெரியணும். அப்படியே குரூப்ல இருக்க ஒவ்வொன்றுமே செய்ய தெரிஞ்சிருக்க வேணும். சொல்ல தெரிஞ்சிருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். சரி, குரூப் 1ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஹைட்ரஜன், லிதியம், lithium, சோடியம், sodium, பொட்டாசியம், potassium, ருபீடியம், rubidium, cesium, ஈசியம் francium. அண்ட் பிரான்சியம். சரி, உங்களுக்கு தெரியும் இந்த பிரான்சியம்ன்றது என்ன, எப்படிப்பட்ட ஒரு எலிமெண்ட்? Radioactive element. ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட். ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட். சரி, ஓகே. சரி, அப்போ எங்களுக்கு ஈஸியாக பார்க்கலாம். ஹைட்ரஜன் அணுவன் 1, அட்டமிக் நம்பர் இது இவர் 3, இவர் 11, இவர் 19, இவர் எவ்வளவு? 37. அவர் எடுத்தவது 55, இவர் எவ்வளவு வர போறார்? 87 வந்து கொள்ளும் அட்டமிக் நம்பர். ஓமா இல்லையா? Yes, sir. சரி, இவைக்கு நீங்க என்ன எழுத தெரிஞ்சிருக்க வேணும்? இலத்திரன் நிலையமைப்பு எழுத தெரியும். இலத்திரன் நிலையமைப்புன்றது எப்படி நிரப்பப்படும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சக்தி ஏறு வரிசையில் நாங்கள் என்ன செய்வோம்? இலத்திரன்களை நிரப்பிக் கொண்டு போவோம். ஓமா இல்லையா? Yes, sir. சரி, அதுக்கு ஈஸியான மெத்தட். சரி, இப்போ n சமன் 1, n சமன் 2, n சமன் 3, n சமன் 4, n சமன் 5, n சமன் 6, n சமன் 7. சரி, n சமன் 1க்கு நாங்கள் கதைக்கக்கூடியது என்ன மட்டும்தான் கதைக்கலாம் என்றால் 1s மட்டும்தான் கதைக்கலாம். 1s2. 2ல் என்ன கதைக்கலாம்? 2s2வும் 2p6. இவரில் 3s2 3p6 3d 10. இதில் நான் போட்டுக்கொண்டு போற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்தந்த உபசக்தி மட்டத்தில் நிரப்பலடையக்கூடிய மேக்சிமம் எலக்ட்ரான்ஸ் நம்பரை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் போட்டிருக்கிறேன். 4ல் என்னது? 4s2 4p6 4d10 4f14. Good. 5s2 5p6 5d10 5f14. அதே மாதிரி 6s2 6p6 6d10 6f14. இதுல என்னது? 7s2 அடுத்த என்ன? 7p6 அப்படின்னு செய்ய போதும் போக போகுது. 7ஆம் ஆவர்த்தனம் என்றது பீரியோடிக் 7ன்றது என்னது? எங்களுக்கு அது ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆகாத உண்டு. சரி, அப்ப இதுல நாங்கள் ஈஸியான செய்யலாம். ஈஸியா பாக்குறது இந்த அம்புக்குறி இந்த திசையில் என்ன செஞ்சுட்டு இருக்கும், எங்களுக்கு நிரம்பல் அடையும். சரி, இந்த திசையில் தான் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு உண்மையிலேயே நிரம்பல் அடைய போகுது. இதான பற்றி என்னது? சக்தி ஏறு வரிசையில இலத்திரங்கள் நிரம்பல் அடைகிற ஓட. இது எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும்? தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்? எழுத தெரிஞ்சிருக்கணும். இவருக்கு என்னது? 1s1. இவருக்கு என்ன வரும்? 1s2 2s1. இவருக்கு என்ன வரும்? 1s2 2s2 2p6 3s1. சரி, இதுக்கு என்ன வர போகுது? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1. சரி, ருபீடியத்துக்கு என்ன வர போகுது? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 4p6 4d10. 4d10 இல்ல ஒன்று நீங்க டேக்கு சொல்லவே இல்லை, மறந்துட்டீங்க. 4s2 3d10 3d10 4p6 5s1. சரி, அப்ப இப்படி என்ன செய்யுங்க? இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும். எங்களுக்கு தெரியுமென்றபடியா இது பார்த்து எழுதானே. இதுல இருக்க நம்பர்ஸும் கிடாக்கு. ஸோ நாங்கள் அதை பார்த்து என்ன செஞ்சுன்னு போறதான், எழுதி கொண்டு போறதான் இதுல ஈஸியான வே. ஓமா இல்லையா? சரி, அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இதை நீங்க எழுதுவீங்கன்றபடியால நான் இந்த பாக்ஸுக்குள்ள அந்த விஷயத்தை மட்டுமாக போட்டுக்கொள்றேன். சரி, நீங்க இதை எழுதி பார்த்து கொள்ளும். இதுல என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியவண்டா, உண்மையிலேயே முதலாம் கூட்டம் மூலகங்கள் ஈட்டோட்டு இலத்திரன் நிலைமைப்பை பாருங்க என்னென்னு வந்து முடிவடையும். S1 தான் என்ன செய்யும் முடிவடையும். அப்ப இவற்ற பொது இலத்திரன் நிலையமைப்பு, பொது இலத்திரன்
நிலையமைப்பு என்னென்ன முடிவடையும் இறுதியில் NS1 என்று முடியும். அல்லது நாங்கள் என்னென்று கதைப்போம்னு சொன்னால் விளிமிய வாயு அமைப்பு, விளிமிய வாயு அமைப்புக்கு வெளியில என்னென்று கதைப்போம் NS1. அது என்ன விளிமிய வாயு அமைப்புக்கு வெளியில் என்று சொன்னால் உங்களுக்கு விளிமிய வாயுக்கள் என்றது தெரிஞ்சிருக்கணும். யார் யார் விளிமிய வாயுக்கள் உண்மையிலேயே? ஹைட்ரஜன் என்றது இல்ல, ஹீலியம், Helium, neon, argon, ஆர்கன், krypton, கிரிப்டன், xenon, radon. சரி. அப்ப இதுல நாங்க என்ன செய்யலாம்? இவரை நான் என்னென்னு எழுதலாம் என்று சொன்னால் ஹீலியத்துக்கு வெளியில என்னண்டு 2s1. அப்ப இவரை நான் என்ன எழுதலாம்? சோடியத்தை என்ன எழுதலாம்? Neon, நியோனுக்கு வெளியில வெளியே 3s1. 3s1. அப்ப பொட்டாசியத்தை என்ன எழுதலாம்? ஆறுக்கு வெளியே 4s1. 4s1. அப்ப இவர் என்ன எழுதலாம்? கிரிப்டனுக்கு வெளியே 5s1. 5s1. விளங்குதா? எஸ் சார். ஸோ இப்படியும் எழுதி கொள்ளலாம். அதான் விளிமியா வாயு அமைப்புக்கு வெளியில NS1 என்ன செய்யலாம் என்னால நான் எழுதி கொள்ள இயலும். புரியுதா? எஸ் சார். அதே நேரம் இந்த குரூப் 1 மூலகங்களுக்கு இந்த விளிமிய வாயு அமைப்புக்கு வெளியில எத்தனை இலத்திரன் காணப்படுது? சாரி, புரியல சார். எங்கண்ட நோபல் கேஸ் அமைப்புக்கு வெளியில இதான் போட்டிருக்கோம் தான், நீங்க பாருங்க. நோபல் கேஸ் அமைப்பு ஸ்ட்ரக்சர், இதுக்கு வெளியில எத்தனை இலத்திரன் காணப்படுது? நோ எலக்ட்ரான்ஸ். நோ எலக்ட்ரான்ஸா? ஓ, பிகாஸ் நோபல் கேசஸ் வந்து சேச்சுரேட் ஆகிட்டு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் கேட்கிறேன். இப்ப சோடியம் என்று எடுத்தோம்னா சோடியத்துக்கு நோபல் கேஸ் அமைப்புக்கு வெளியில எத்தனை இலத்திரன் இருக்கு? இதுல சோடியத்தின் சோடியத்தை எந்த நோபல் கேஸோட நாங்க எழுதலாம்? நியோன். நியோன். அந்த நியோனுக்கு வெளியில எத்தனை இலத்திரன் போட்டிருக்கிறோம்? 1 electron. 1 electrons. இது மட்டும்தான் இருக்கு. யா. அதே மாதிரி பொட்டாசியத்துக்கு நோபல் கேஸுக்கு வெளியில எத்தனை இலத்திரன் இருக்கு? 1 electron. 1 electron. அதே மாதிரி லிதியத்துக்கு நோபல் கேஸுக்கு வெளியில எத்தனை இலத்திரன் இருக்கு? 1 electron. 1. கிரிப்டன் ருபீடியத்துக்கும் 1 electron. அப்ப நோபல் கேஸுக்கு வெளியில இவருக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கிறதால இவர் இந்த வலுவளவு என்ன செய்யாது, எப்போதுமே மாறாது. அந்த குரூப் 1 வலுவளவு, அதாவது கன்ஸ்டன்டான வேலன்சி என்று சொல்லுவோம். எத்தனையா தான் எடுக்கும்? 1 என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். அப்ப இவரோட வலுவளவு எங்களுக்கு எத்தனையா கிடைக்க போகுது? 1 இருக்கு. புரிஞ்சுதா? எஸ் சார். இதுல ஏதாவது டவுட்? நோ சார். சார், வலுவளவு எடுத்துக்கொள்ளும் இல்லை, இப்போது யூஸ்வலா இது கொடுக்கும் தானே? இல்ல, வலுவளவுன்றது என்ன செய்யும்? உண்மையிலேயே ஒரு அட்டம்ஸ்ன்றது என்ன செய்யுது, உங்களுக்கு கெயின் பண்ணலாம் அல்லது லாஸ் பண்ணலாம் அல்லது ஷேர் பண்ணலாம். அந்த எலக்ட்ரான்ஸ் நம்பர் தான். ஓகே. அப்ப இவர் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கத்தான் போறாரோ, அப்ப அவற்றை வலுவளவு எத்தனை தான்? 1. அதைத்தான் சொன்னேன், வேற ஒன்றுமே இல்லை. கிளியரா? எஸ் சார். இவ்வளவு குரூப் 1க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். எனி குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5 அப் டு குரூப் 8 வரைக்கும் இதே தான் பார்க்க போறோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். மற்றபடி எல்லாமே என்னவா தான் இருக்கும், உங்களுக்கு கொமனான விஷயமா தான் பார்த்து கொண்டே போறோம். கிளியரா? எஸ் சார். ஓகே. அப்ப நான் அங்கால மாத்துறேன். குரூப் 1 முடிஞ்சது உங்களுக்கு. அடுத்தது எங்களுக்கு குரூப் 2. குரூப் 2 ஒன்று போடலாம் அல்லது என்னன்னு போடலாம், 2 போடலாம். குரூப் 2 அல்லது இப்படி போடலாம். சரி. குரூப் சாரி நோ சார், நதிங். ஓகே. அப்ப குரூப் 2ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும்? பெரிலியம், magnesium, calcium, strontium, barium, radium. குட். ரேடியம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகணும். இவைக்கும் என்ன எழுத போறீங்க? இலத்திரன்லையும் எழுத போறீங்க. அப்ப நான் வடிவகிக்காக எழுதி கொள்றது, இவற்றை ஹீலியத்துக்கு வெளியில் என்னவா இருக்கும்? 1s2. 2s2. 2s2. மெக்னீசியம் நியோனுக்கு வெளியில 3s2. கால்சியம் ஆர்கனுக்கு வெளியில 4s2.
4:2. சரி, இப்படி எங்களுக்கு என்ன செய்ய போகுது, போய்க்கொண்டே இருக்க போகுது. ஸ்ட்ரொஞ்சியம்ன்றது அப்போ எங்கே வரப்போகுது எங்களுக்கு? கிரிப்டனுக்கு வெளியில 5s2. 5:2. அப்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், எழுதி கொள்ளுங்கள். அப்போ எங்களுக்கு குயிக்காக பார்ப்போமா, அதால தான் எல்லாமே கொமனான விஷயமா தான் இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன, விளிமிய வாயு அமைப்புக்கு வெளியில இவற்றை இலத்திரன் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 2. 2. சரி, அப்ப இதுன்ற அமைப்பு என்ன செய்ய போறதில்லை, இங்கேயும் மாற போறதில்லை. அப்ப இவரும் எப்போதும் ஆல்வேஸ், சரி, எப்போதும் மாறா வலுவளவு எத்தனை காண்பிப்ப? 2. 2 காண்பிக்கும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோ சார். இது கிளியரா எங்களால் என்ன செய்யக்கூடியதா இருக்கும், பார்க்கக்கூடியதா இருக்கும். சரி, இவற்றை அணுவண்ணத்தின பெர்லியத்தின் அணுவண்ணத்தின 4, மெக்னீசியம் 12, கால்சியம் 20, ஸ்ட்ரோஞ்சியம் 38, 38, பேரியம் எவ்வளவு? 56, 56, 56. 88. ஓகே தானே? எஸ் சார். ஸோ இதை நீங்கள் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை எழுதி பாருங்க. சரி, இதில் ஓவராக நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, மெனக்கெட தேவையில்லை, தேவையான இடத்துல நிற்போம். சரி, ஓகே. இது குரூப் 2 சம்பந்தமான விஷயங்கள் ஈஸியாக முடிஞ்சது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது யாருங்களுக்கு, குரூப் 3. கவனம் இங்கே வேணுங்க, குரூப் 3 என்று போடணும் அல்லது என்னென்று போடணும், 13. 13. இதுல நாங்க 3 பக்கத்துல போடக்கூடாது, பிள்ளை வந்து. ஏன், எங்களை இப்போ இந்த டி பிளாக் எல்லாம் வந்தா திருப்பி என்ன வரப்போகுது, அங்கால பி பிளாக் வரப்போகுது. அதனாலதான் அந்த விஷயம் எங்களுக்கு வருது. என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு குரூப் 3ல? அலுமினியம், கேலியம், சார், இந்தியம், ஓ போரான். ஓ சாரி, போரன். சரி, போரன், அலுமினியம், கேலியம், இந்தியம், டெல்லியம். சரி, போரன்ன்றது அணுவன் எத்தனை? 5. இவர் 13. இவர் எத்தனை? 31. 31. இவர் 49. 81. 49. குட். அடுத்தது 81. 81. சரி, அப்ப இதை எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேண்டியும். அப்ப இவருக்கும் நாங்க என்ன செய்யலாம், இல்லத்தின இப்போ குயிக்கா எழுதி கொள்ளலாம். இவர் 2 பேரை போற, போரன் 2 பேரை போறார், ஹீலியம் ஹீலியத்துக்கு வெளியில 2s2 2s 2p1. 2p1. குட். அப்ப இவர் எங்க வர போறார், நியோனுக்கு வெளியில நியானுக்கு வெளியில 3s2 3s2 3p1. 3p1. கேலியம் ஆர்கனுக்கு வெளியில 4s2 4p1. 4s2 4p1. ஆனா உண்மையிலேயே இதுல என்னண்டு வேற 31 வருது. ஆகன்றது என்ன வர போகுது, 3d 10 வந்து தான் என்ன வரும், 4s2 4p1. 4p1. இப்ப நான் சொன்னது எல்லாமே கொமனா சொன்னது. இந்த இதுக்கு வெளியில என்ன செய்ய போகுது, வந்து கொள்ள போகுதுன்னு நாங்க என்ன செய்ய, சாரி, இதுல நாங்கள் போட்டிருக்கோம் தானே. இதுல உண்மையா இப்படி வரும்னு தான் சொல்லியிருக்கோம். கிரிப்டன் எங்களுக்கு எத்தனை, கிரிப்டன் அணுவன் எத்தனை, 36. கிரிப்டனுக்குரிய அணுவன் எத்தனையா இருக்கும், 36. சரி, சரி, கிரிப்டன் 36. அதனால எங்களுக்கு ருபீடியத்துக்கு என்ன போட்டிருக்கோம், கிரிப்டனுக்கு வெளியில 5s12 என்ன செய்யக்கூடியதா இருக்கு, எங்களுக்கு போடக்கூடியதா இருக்கு. ஓமா இல்லையா? எஸ் சார். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்கேயும் கிரிப்டனுக்கு வெளியில 5s2 என்னால என்ன செய்யக்கூடியதா இருக்கு, போடக்கூடியதா இருக்கு. கிரிப்டனுக்கு அடுத்ததா இருக்கிற மூலகம் என்னது, ரேடன் தானே, ஜெனன். எஸ் சார். ஜெனன் எடுத்து ஜெனன் அணுவன் எத்தனை, 54. 54. அப்ப 54க்கு வெளியில நான் என்ன போடலாம், 6s2 போடலாமா, போடலாதா? ஏலும். போடலும். அதே நேரம் ஜெனனுக்கு அடுத்ததா இருக்கிறது ரேடான். ரேடான். அவருக்குரிய அணுவன் எத்தனை, 86. 86. அப்ப அதுக்கு வெளியில 7s2 போடலாமா, போடலாதா? போடலாம். போடலாம். இப்படி நாங்கள் போடக்கூடியது யார் யாருக்கு மட்டும்தான் பொருந்தும், குரூப் 1 and group 2. குரூப் 1 and குரூப் 2. அதுக்குத்தான் நான் இதை எழுதியக்கிலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா, என்னண்டு குரூப் 3 என்று போடுங்கோ அல்லது 13 என்று போடுங்கன்னு சொன்னான். ஓமா இல்லையா? எஸ் சார். என்ன ரீசனால? அந்த அது இடையில வந்து டி டி பிளாக் பிளாக். வரனால. இடையில என்ன பிளாக் வருது எங்களுக்கு, டி பிளாக். டி பிளாக் வரப்போகுது. விளங்குதா? அப்ப டி பிளாக் வந்துதான் எங்களுக்கு ஒரு யார் தொடங்க போறார், பி பிளாக். அப்ப நாங்க முதல் பார்த்த குரூப் 1 குரூப் 2 எஸ் பிளாக். அப்ப அதால எங்களுக்கு எந்த இஷ்யூவும்
இல்ல இப்ப இந்த இங்கேயும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆகணுக்கு வழியில 4:4p1 போட்டு போகக்கூடாது. அது குரூப், அதுவும் எங்களுக்கு ஆவர்த்தனம் 2 ஆவர்த்தனம் 3 வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன், ஆவர்த்தனம் 4வதுல தான் எங்களுக்கு 3D பிளாக்கே என்ன செய்ய போகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க பாருங்க, கேலியம் எத்தனையாம் ஆவர்த்தனம், 4th. 4வது ஆவர்த்தனம். அலுமினியத்துக்கு பாருங்க, நாங்க 3D அல்லது 2D ஏதாவது போட்டுருக்கிறோமோ, டி சம்பந்தம் ஏதாவது போட்டிருக்கோமா? நோ சார். இல்ல, ஏன் அங்க டி பிளாக் இல்ல. ஆனா நீங்க கலியத்துக்கு அங்கால நாங்க போடைக்கு கவனமா இருக்கும். இந்தியத்துக்கு அப்ப என்ன வரைஞ்சணுங்க, அப்போ கிரிப்டனுக்கு வழியில 4D10 5s2 5p1 4D10 5s2 5s2 5p1. 5p1 அப்ப தெல்லியத்துக்கு என்ன வர போகுது, ஜனனுக்கு வழியில 5D10 அதான் போல. 6s2 நோ, 6. 4f14 Alright. 5d10 6s2 6p1. ஜெனந்த அணுவண்ணத்தின சொன்னீங்களா போகுது 4. 54. இங்க எங்களுக்கு தேவை 81 இல்ல. எஸ் சார். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, 54 14 எத்தனை, 68 மற்றும் 78 3 81. சரியா இருக்கா? எஸ் சார். அப்ப கவனமா இருக்கணும். சரிதானே? கேர்லெஸ்ஸா நாங்கள் விடுற பிள்ளைகள்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு மார்க்ஸா கொண்டு போய்க்கொண்டே இருக்கும். அதை நாங்க பார்த்து கொண்டோம்டா சரி. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோ சார். அப்ப சார் இவற்றை பட் சொல்லுங்க. எஃப் பிளாக் வந்து எங்களுக்கு எங்கன்னு சொல்லி நாங்க படிக்கலையே சரியா. எஃப் பிளாக் பற்றி நாங்கள் படிக்க மாட்டோம். ஆனால் எங்களை எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதியக்குள்ள நாங்க எஃப் பண்றதை எழுதித்தானே எழுதுவோம். ஸோ அதுல மிஸ் ஆகுறது எத்தனைன்னு பார்த்து எஃப் அதுல வேல்யூ போட்டா ஓகேவா? ஓ, வேல்யூ நீங்க போட்டீங்கன்னா சரி. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இது சொன்னா, எங்க இந்த விஷயம் உங்களுக்கு சொன்னா, இதை சொன்னா தானே. எப்படி இந்த இந்த விஷயத்தை பாருங்க, இலத்திரன் எப்படி எங்களுக்கு ஃபில் ஆகும் ஆர்டர் இருக்குல்ல. எஸ் சார். அப்ப எங்களுக்கு 4f எங்க வருதுங்க பாருங்க, 6s2 வந்தா பிறகு எங்களுக்கு எது தொடங்குது, 4f14. 4f14 வந்துதான் 5D வருது. புரிஞ்சுதா? எஸ் சார். ஏன், 4ஆம் ஆவர்த்தனத்திலேயே எங்களுக்கு எஃப் ஒரு உபசக்தி மட்டுமே என்ன செய்யுது எங்களுக்கு இருக்குது. யா. அதனாலதான் அதை நாங்கள் எழுதுறோம். அப்ப நாங்க அதை பற்றி நாங்க ஸ்டடி, எங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ஸ்டடி பண்றதே இல்லையோ ஒழிய, பட் அது இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சரி. ஓகே. அப்ப இவற்ற காமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வர போகுது, NS2 NB1 என்ன செய்யும் இருக்கும். ஓமா இல்லையா? எஸ் சார். ஓகே. அப்ப சரி, இங்க நாங்கள் அடுத்தது பார்க்க வேண்டியது என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னு சொன்னால், இவன் வலுவளவு சம்பந்தமா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டியது இவருண்ட எலக்ட்ரான் கரங்கள் அமைப்பு. எலக்ட்ரான் கரங்கள் அமைப்புன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். என்னண்டு அவருண்ட கிரவுண்ட் ஸ்டேஜ். கிரவுண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம்னு சொன்னால் இவற்றை NS2 NB1 சரி, NS2 NB1 பார்த்தோம் என்றால் NS2 எத்தனை இலத்திரங்கள் 2, NB எத்தனை இருக்கு 1. இது இவருக்குரிய என்னது, கிரவுண்ட் ஸ்டேஜ். அப்ப கிரவுண்ட் ஸ்டேஜ்ல இவருண்ட வேலன்சி எவ்வளவு, வலுவளவு எத்தனை சொல்லுங்க அப்போ? 3. நோ, வேலன்சி என்று நாங்கள் கதைக்க போறது உண்மையிலேயே அந்த என்ன செய்யப்படுது, சோடியாக்கப்படாமல் தனியாக இருக்கக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கையை தான் நாங்கள் கதைக்க போறோம் உண்மையா நோமலாக. அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப குரூப் 2க்கு நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா குரூப் 2 2 இலத்திரனையுமே என்ன செய்வார், கொடுத்துருவார், 2+L உருவாக்குவார். இவர் கிரவுண்ட் ஸ்டேஜா இருக்கும் போது, அதாவது தரைநிலையா இருக்கும் போது இவற்ற வலுவளவு எத்தனை, 1. இப்ப இவரை நான் எங்க கொண்டு போக போறேன், எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு. எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக போறேன். என்னென்ன எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக போறேன்னு சொன்னால், NS2ல இருந்த ஒரு இலத்திரன் NB1 என்ன செய்ய போற, டிரான்ஸ்ஃபர் ஆக போற. சரி, அப்ப இங்க என்ன வர போகுது, NS1 NB2. இப்ப வலுவளவு எத்தனை, 3. அப்ப குரூப் 3 எலிமெண்ட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேஜில் வேண்டிய வேலன்சி 1 ஆகவும்
எக்ஸைட்டட் ஸ்டேஜ்ல தான் அவற்றை வேலன்சி 3ஆகவும் இருக்கும், ஓமா இல்லையா? எஸ் சார். அதிலேயும் எங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. என்னன்னு சொன்னால் போரனும் அலுமினியம் இவே ரெண்டு பேரும் என்ன இருக்க போகுது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வேலன்சி. எத்தனை மட்டும் தான் காண்பிப்பினம்? 3 ஓ 3 only. ஆனால் எங்களுக்கு அங்கால இருக்கிற கேலியம், இண்டியம், டெலியம். டெலூரியம். சரி, இவையெல்லாம் என்ன செய்ய போயினோம்? 1 and 3 என்ன செய்ய போயிடும்? காண்பிக்க போயிடும். விளங்குதா? எஸ் சார். கிளியரா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட் சார். ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது யாரை பற்றி? குரூப் 4 ஓர் குரூப் 4 கதைக்கெல்லாம் நல்லது. குரூப் 14. குட். சரி, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின், லெட். என்ன அங்கால தேவையில்லைங்க, இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலே போதும். சரி, அட்டமிக் நம்பர் 6, 14, 32, 50, 82. சரி, ஓகே. அப்ப இவருக்கு என்ன எழுதுவோம்? ஹீலியத்துக்கு வழியில 2s2 2p2. இவர் நியோனுக்கு வழியில 3s2 3p2. ஜெர்மானியம் ஆகனுக்கு வழியில 3d10 4s2 4p2. இவர் கிரிப்டனுக்கு வழியில 4d10 5s2 5p2. இவர் ரெண்டு வருவார் ஜெனனுக்கு வழியில 4f14 5d10 6s2 6p2. சரி, அப்ப இவற்ற காமன் கன்ஃபிகரேஷன் ரெண்டு பேர உண்மையிலேயே ns2 np2 nb2 இதான் இவற்ற காமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனா இருக்க போகுது. இவருக்கும் சேம் ப்ரோசஸ் தான் பார்க்க போறோம். என்ன ப்ரோசஸ்? கிரவுண்ட் ஸ்டேஜ்ல நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். கிரவுண்ட் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னு சொன்னால் ns2 nb2 எவ்வளவு வேலன்சி? 2. இவர் ரெண்டு. அடுத்தது என்னது? excited state. அரோட்டிய நிலை. அரோட்டிய நிலையில எத்தனை வர போகுது? 4. ns1 nb3. வேலன்சி, சாரி ஸ்பெல்லிங் மாறிடுச்சு. சரி, இங்க எத்தனையா இருக்க போகுது? உங்களுக்கு 4 இருக்கு. கிளியர் தானே? இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, எங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸுமே all elements 2,4 என்னத்தை காண்பிக்கும்? வேலன்சிய காண்பிக்கும். ஆனா அதுலயும் ஸ்பெசிபிக்கா கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம் சரி அவைண்ட மெயின் வேலன்சி என்னது? 4. அதே நேரம் SN-P மெயின் வேலன்சி என்னது என்ன இருக்க போகுது? SNP 2. கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியத்தின் என்ன இருக்க போகுது? 4 இருக்கு. எனி டவுட்ஸ்? எஸ் சார். ஏன்னு சொன்னா கார்பனும் சிலிக்கனும் வந்து யூஸ்வலா 2 தானே வரும். அப்படின்னா யூஸ்வலா கணக்குக்கு நாங்க 4 எடுக்கிறோம். பட் அக்கார்டிங் டு தியரி அதுக்கு 2 தானே வந்திருக்கணும். இல்ல, ஏன் நீங்கள் 2 சொல்றீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே கார்பன் சிலிக்கன் எல்லாம் எப்படியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணக்கூடியது? இப்படியா யோசிச்சு பாருங்க. அவை எல்லாம் என்ன சார்? ஒரு ராட்சத கட்டமைப்பு ஜெயின் மாலிக்யூல்ஸை தான் உருவாக்கினோம். கார்பன் கிராஃபைட் எடுத்து பாருங்க. கார்பன் கிராஃபைட்ன்றதும் கடத்துள்ள கார்பன் அணுக்கள் செய்யப்பட போகுது. கார்பன் அணுக்கள் கார்பனுக்கு பயன்படுத்தப்பட்டு போய்கொண்டே இருக்க போகுது. அதே மாதிரி டைமண்ட்ஸும் இருக்கணும்.
அப்ப எங்களுக்கு கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியத்தின் மெயின் வேலன்சி அவையின் எங்க தான் கதைக்க போறோம் நாங்கள் 4 தான் ஃபோர். கதைப்போம். அதாவது அவையுமே 4 நம்ம எந்த நிலையில தான் நாங்க கதைக்கலாம். அப்ப அருட்டிய நிலையை தான் அவைக்கு பொருத்தமானதா இருக்கு மெயினானது. ஓகே சார். ஏன் கார்பனோட சேர்வியல் பல சேர்வியல் எடுத்து பாருங்க. CH4 எடுத்திருக்கலாம், CO2 இருக்கலாம், CaCl3 இருக்கலாம், CCl4 இருக்கலாம். எல்லாமே இந்த 4 இணைகள் 4 மூலகங்கள் இணைந்து உருவாக்கப்படுற சேர்வைகள் எல்லாம் கொமனா இருக்கு. அதோட வேலன்ஸ் எத்தனையா இருக்கு போகுது கொமனா ஃபோர். 4 வச்சுக்கொள்ளும். கிளியரா? சார் சார் அப்ப வந்து டின் அண்ட் லெட் வந்து இந்த மாதிரி லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணாதா? டின்னும் பிபிக்கும் லட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது நாங்க பெருசா கதைக்கிறது இல்லை. கார்பன் சிலிக்கனுக்கு தான் நாங்க மெயினாவே உண்மையை செய்யறது லட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது நாங்கள் கழிச்சு கொள்றோம். டின் பிபியும் உண்மையிலேயே அவையில வேலன்சி 2,4 காண்பிப்போம். அதான் மேல ஒரு வேர்ட் சொல்லி இருக்க பாருங்க. ஆல் எலிமெண்ட்ஸ் 2,4 வேலன்சின்னு செய்யக்கூடியது, காண்பிக்கக்கூடியது. அதுல இவைக்குள்ள இதுக்கு ஸ்டேபிளா இருக்க போயிடணும். அவை எந்த வேலன்சி ஸ்டேபிளா இருக்குமோ அதுக்கு அவை என்ன செய்யணும், மூவ் பண்ணா ஆயிடும். கிளியரா? ஓகே. எஸ் சார். அவ்வளவுதான், வேற ஒரு விஷயமே இல்லை. ஓகே சரிதானே? சார். ஓகே. எஸ் சார். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது எது? குரூப் 5 or 5 or 15. 15. ஓகே. என்னென்ன எலிமெண்ட்ஸ்? நைட்ரஜன், நைட்ரஜன், phosphorus, phosphorus, arsenic, arsenic, antimony, bismuth. antimony, bismuth. சரி, இதுவும் குயிக்கா பார்த்துட்டு விடலாம். இவ ரெண்டு எத்தனை? 7, 7, 15, 15, 33, 33, 51, 51, 83. 83. சரி, அப்போ குயிக்கா நாங்கள் இவருக்கு என்ன செய்யலாம், எழுதிக்கொள்ளலாம். 1 2 வர போகுது. ஹீலியத்துக்கு வழியில 2s2 2p3. 2p3. நியோனுக்கு வழியில Neonக்கு வெளியில 3s2 3s2, 3p3. ஆகனுக்கு வழியில அதன் வெளியில 4s2 இல்ல நோ 4s2 எழுதிடும். 3d10, 3d10, 4s2, 4s2, 4p3. 4p3. இவர் கிரிப்டனுக்கு வெளியில 4d10, குட். 5s2, ஓகே, 5p3. 5p3. பிஸ்மத் வந்து ஜெனனுக்கு வெளியில 4d14, 4f14, 4f14, 5d10, 5d10, 6s2, 6s2, 6p3. 6p3. அது வேற காமன் எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் வேற போகுது. ns2, np3. NB3 செய்ய போகுது, காண்பிக்க போகுது. அதே மாதிரி இவருக்கு நாங்கள் என்ன கதைக்க போறோம்? கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேஜ். சரி, இங்க என்ன இருக்க போகுது? ns2 NB3. ஓமே இல்லையா? இந்த டேர்மில் வேலன்சி என்னது? வேலன்சி என்ன இருக்க போகுது உங்களுக்கு? 3 இருக்க போகுது. சரி, இதுல எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு வரப்போகுது. சரி, எக்ஸைட்டட் ஸ்டேஜ் நாங்கள் கதைக்க போறோம். சரி, எக்ஸைட்டட் ஸ்டேஜ் என்ன செய்ய போறோம்? நாங்கள் கதைக்க போறோம். உண்மையிலேயே இதுல என்ன பிரச்சனை சொன்னோம் என்றால், இந்த எக்ஸைட்டட் ஸ்டேஜ் நாங்கள் யாருக்கு தான் கதைக்க போறோம்? இந்த எக்ஸைட்டட் ஸ்டேஜ் என்றது நைட்ரஜனுக்கு என்ன இல்ல இல்ல. ஏன் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேஜ் நைட்ரஜனுக்கு இல்ல சொல்லுங்க பாப்போம். வாட் த ரீசன்? அது ஆல்ரெடி சேச்சுரேட் ஆகிறதுனால. நோ, ஐ டோன்ட் நோ சார். ஓகே. பிகாஸ் நைட்ரஜனுக்கு இங்க பாருங்க, நைட்ரஜன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் என்ன? 1s2 2s2 2p3 தானே? 1s2 full, 2s2 full, 2p3ல இந்த மூணுமே என்னது? லோன் எலக்ட்ரான்ஸ். ஓமா இல்லையா? எஸ் சார். ஓகே. இப்ப எங்களுக்கு இந்த எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஆகுதாருன்னு வெப்பம் நாங்கள் ஒரு எக்ஸைட்டட் ஆகிற ஸ்டேஜை கருதுறோம்னு சொன்னால் 1s2ல நோ சேஞ்ச். இப்போ 2s2ல ஒரு ஆள் எடுக்கப்பட்டு 2s1 வருதாருன்னு வெப்பம். இப்போ இவர் எக்ஸைட்டட் ஆகி எங்க தான் போயிலும் இதுக்குள்ள இங்கே அஜிமோட்டத்தில் வர்றதா கருத்தினம்னு சொன்னால் இங்க என்ன வந்து நம்ம இப்போ 2p4. இப்போவும் வீட்ட பேலன்ஸ் என்னதான்? 3. 3 தான்.
ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையா இப்படி வரப்போறது இல்லை. நான் உங்களுக்கு அது என்ன மாதிரி வந்த என்ன மாதிரி இஷ்யூ வந்தபடியே விளங்க கிடைக்குது. உண்மையிலேயே நைட்ரஜன் என்றது எத்தனையாம் ஆவர்த்தன எலிமெண்ட்? விச் பீரியோடிக் எலிமெண்ட்ஸ் நைட்ரஜன்? Second period. செகண்ட் பீரியட். செகண்ட் பீரியட் இல்ல. 2D இருக்கா? No. நோ, 2D இல்ல. ஸோ அவர் என்ன செய்ய இயலாது? Oh, D form பண்ண முடியாது. டிக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்ய ஷிஃப்ட் ஆக இயலாது. பட் பொஸ்பரஸ் எடுத்து பாருங்க. நான் லைக் திஸ் இஸ் ஸ்டார்டிங்னா பொஸ்பரஸுக்கு எழுதிக்காருன்னு வைப்போம். சரி, இங்க என்ன இருக்க போகுது பொஸ்பரஸ்ல? கடைசியில 3D की 3s2 3p 3p3. சரி 3p3 இப்படி இருக்க போல. சரி, இது எக்ஸைட்டட் ஸ்டேஜ் இல்லோ. ஸோ எக்ஸைட்டட் எழுதி போட்டு நான் உங்களை Ground விளங்கி state. சரி, இங்க இருந்து ஒரு லட்சம் என்ன செய்ய போகுது? இங்க வரப்போகுது. ஸோ இங்க என்ன வரப்போகுது? ns1 NS1 np3 NP3 nd1. ND1 ஸோ இங்க வேலன்சி என்னது? 5. 5. இப்போ நீங்கள் படிச்ச கொஷின்ஸ் உங்களுக்கு ஞாபகம் பெறும். ஞாபகப்படுத்தி பாருங்க. NCl3 என்ற ஒரு கம்பவுண்ட் இருக்குது, ஓமா இல்லையா? Yes sir. PCl3 என்ற ஒரு கம்பவுண்டும் இருக்குது, ஓமா இல்லையா? Yes sir. PCl5 இருக்குது, பட் NCl5 இல்லை. NCl5 இல்ல. ஏன்னு இப்போ உங்களுக்கு ரீசன் விளங்குதா? Yes sir. நைட்ரஜனுக்கு வேலன்சி 5 எடுக்க இயலாது. ரீசன் 2D என்ற வெட் ஆர்பிட்டல். 2D என்ற என்னது எங்களுக்கு? வெட் ஆர்பிட்டல் எங்களுக்கு D இல்லை. block orbitals இல்ல. இல்ல. ஸோ அதால என்ன செய்யலாது? அவர் எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு போக இயலாது, 5 வேலன்சியை உருவாக்க இயலாது. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் 5 NCl5 அல்லது NBr5 அப்படியான சேர்வுகள் என்ன செய்ய இயலாது? ஃபார்ம் பண்ண இயலாது. கிளியர்? Yes sir. இதுதான் அதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம், வேற ஒரு விஷயமே இல்லை. ஓகேயா? Yes sir. சரி, அப்ப உண்மையிலேயே சரி இதை இருக்க பார்த்து அங்கெல்லாம் இது சம்பந்தமான கொஞ்சம் விஷயம் சொல்றேன். சரி, உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கண்ட நைட்ரஜன் இருக்கிறா தானே. இந்த நைட்ரஜனை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த நைட்ரஜன் என்றது அவரை சூழ சரி அவரை சரௌண்டிங் பண்ணி அவரால் உண்மையில என்ன இருக்க போகுது? 3 கோவலன் பொண்டை என்ன செய்ய இயலும்? ஃபார்ம் பண்ண இயலும், ஓமா இல்லையா? Yes. சரி, அப்ப 4வது 4th பொண்டன்றது ஃபார்ம் ஆகணும் என்றால் அது எப்படித்தான் ஃபார்ம் ஆக இயலும்? ஈதல் பிணைப்பின் ஊடு தான் என்ன செய்யலாம்? அது எங்களுக்கு ஃபார்ம் பண்ண இயலும், மற்றபடி எங்களுக்கு ஃபார்ம் பண்ண இயலாது. அது புரிஞ்சுதா? ஈதல் பிணைப்புன்னா ஈதல் பிணைப்புன்னு சொன்னால் இன்னொரு எலிமெண்ட்ஸ்ல இது என்ன செய்ய போகுது? இவர் ஒரு எலிமெண்ட்ஸுக்கு என்ன செய்யலாம்? பிணைப்பு ஜோடி இடைத்திறன்களை குறுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NH3க்கும் BCl3க்கும் நாங்கள் கதைக்க போறோம். கதைச்சம் என்றால் N-H-H-H இவள் ஒரு தனிச்சோடி இடைத்திறன் இருக்கு. B', இவர் ஒரு எப்படிப்பட்ட சொல்லுங்க அப்போ? எலக்ட்ரான் deficient atom. எஃபிஷியன்சி கம்பவுண்ட், இலத்திரன் பற்றாக்குறையான கம்பவுண்ட். ஸோ இவருக்கு இவர் அந்த தனிச்சோடி இலத்திரன் என்ன செய்வார்? கொடுப்பார். கொடுக்க என்னென்ன உருவாக போகுது எங்களுக்கு? N', இந்த பொண்டங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இங்கால என்னது? B', Cl'. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸை வழங்கினாலுக்கு இதில் என்ன ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கப்படும்? பிளஸ். அண்ட் எலக்ட்ரான்ஸை வாங்கினாலுக்கு என்ன வரும்? மைனஸ். இந்த பாண்ட் உங்களுக்கு என்ன பாண்ட்? Dative bond. டேட்டிவ். புரிஞ்சுதா? Yes sir. அப்ப இந்த டேட்டிவ் பாண்ட் வருது தானே இந்த ஈதல் பிணைப்பு. இந்த ஈதல் பிணைப்பு வர்ற சந்தர்ப்பத்துல மட்டும் இவர் இந்த சந்தர்ப்பத்துல மட்டும்
வலுவளவு எத்தனையை காண்பிப்பார்? 5. How it is possible? Bec- hmm? Because அதிலேயும் atom வாரே நோ, நான் கேட்டது கொமனா நைட்ரஜனுக்கு எத்தனை தான் வலுவளவு? 3. 3. ஆனால் இந்த ஃபோர்த் பாண்ட்ன்றது எப்போ உருவாகும்? டேட்டிவ் பாண்ட் வரைக்கும், ஈதல் பிணைப்பு வரைக்கும் தான் உருவாகும். அது புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே. அந்த ஈதல் பிணைப்பு வர்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் இந்த நைட்ரஜனுக்கு வலுவளவு 5 வரும் என்று சொல்றேன். வலுவளவு வேலன்சி 5 வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த விஷயத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு அதை என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, Okay. நைட்ரஜனுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேஜ்ன்றது என்ன? இல்ல. ஓமா இல்லையா? Yes, sir. இது இல்லை என்றதால அவரால 5 கோவலன் பாண்ட ஃபார்ம் பண்ண இயலாது. ஓமா இல்லையா? கிளியரா? Yes, sir. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஷன் தான், ஒரு குட்டி கொஷன். சரி, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, நைட்ரஜன் ஆக்சிஜன், சரி, இப்படி ஒரு சேர்வு தான். இது என்ன சேர்வு? உங்களுக்கு என்ன சேர்வு சொல்லுங்க? இது HNO3. ஓமா இல்லையா? Yes, sir. சரி, ஓகே. இது ஒரு HNO3 molecule. சரி, கதை கேட்க இப்போ நான் கேட்குறேன், இவரில் இதில் என்ன வரப்போகுதோ இது நான் இப்போ இந்த பொண்டை நான் என்ன பொண்டாவை காட்டி இருக்கிறேன்? Dative bond. டேட்டிவ் பொண்ட். டேட்டிவ் பொண்டை நான் கோவலன் பொண்டாக கருதும் போது தான் நாங்கள் என்ன போடுவோம்? சார்ஜ் போடுவோம். இல்லாட்டி சார்ஜ் என்ன செய்ய மாட்டோம்? போட மாட்டோம். போட மாட்டோம். அதாவது இது இதை நாங்கள் இப்படி காட்டு என்னண்டு, நைட்ரஜன் ஆக்சிஜன் டபுள் பொண்டோ OH. இப்போ நான் என்ன செய்வேன்? இவரில் மைனஸ், இவரில் ப்ளஸ் போட்டு காட்டுவேன். புரியுதா? Yes, sir. இப்போ கேள்வி என்னென்றால், இந்த நைட்ரஜன் சரி, இந்த நைட்ரஜன் வேலன்சி எத்தனை? வேலன்சி எத்தனை? 5. 5. ஏன் 5? Dative bond உருவாக்குற டைம் மட்டும்தானே அதுக்கு 5 வரும். அது ஓகே, அது சரி, நான் சொன்ன தியரி. அது எப்படி வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு தான் வேலன்சி என்ற நான் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னேன். வேலன்சி என்ற என்ன? ஒரு அட்டமோ என்ன செய்யுது? கெயின் பண்றது அல்லது லொஸ் பண்றது அல்லது ஷேர் பண்ற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன நாங்கள் கதைக்கிறோம்? வேலன்சி. வேலன்சி. இங்க வாங்க, இதுல பாருங்க, கிளியரா பாருங்க. இந்த ஒரு பொண்டுல நைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரானை ஷேர் பண்ணி இருக்கு? 2. நோ, வடிவார விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஒரு Okay, பொண்ட் ஃபார்ம் பண்ணப்படுதுன்னு சொன்னால் அந்த பொண்டில் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டத்துக்கு தான் என்ன செய்யும்? பொதுவானது. இது நீங்க என்னன்னு சொல்றீங்க? நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னா, நைட்ரஜன்ல இருக்கிற ஒரு சோடி இலத்திரன்களுமே போயிட்டுன்னு சொன்ன இது இல்லை. அந்த ஒரு இலத்திரன் ஆக்சிஜனுக்கு போனதால தான் அந்த ஆக்சிஜன் பெண்ணேற்றத்தை பெற்றிருக்கு. மைனஸ். இப்ப நைட்ரஜனுக்கு எத்தனை இலத்திரன்? அப்படின்னா நைட்ரஜனுக்கு அது போனதால எத்தனை எலக்ட்ரான் கேக்குறீங்களா? நைட்ரஜன் இந்த பொண்டுல நைட்ரஜன் எத்தனை இலத்திரன் இருக்கு? 1. சரி, இந்த பொண்டுல எத்தனை இருக்கு? 2. இந்த பொண்டுல எத்தனை இருக்கு? 1. அப்ப டோட்டலா இந்த 4 எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஷேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? அப்ப 4. இந்த பிளஸ் இந்த மீனிங் என்ன? பிளஸ் மீனிங் என்ன? இந்த பிளஸ் எப்படி ஃபார்ம் பண்ணப்படுது? லூஸ் பண்ணதால. லாஸ் பண்ணப்படுது. இப்ப ஜோசிங்க, இந்த பிளஸ் எப்படி வந்தன்னு சொன்னால், இவர் தன்னை 2 இலத்திரனையும் தன்னிட்ட இருந்த 2 இலத்திரன்ல ஒரு இலத்திரனை யாருக்கு கொடுத்தது? ஆக்சிஜனுக்கு. உண்மையிலேயே அந்த 2 இலத்திரனும் போய்த்தான் என்ன திங்க பாருங்க. இதுல பாருங்க, இதுலயே சொல்றோம், நீங்க மேல பாருங்க.
இனிமே இந்த 2 இலத்திரனும் போய்த்தானே எங்களுக்கு என்ன செய்யுது இப்படியான ஒரு பொண்டை ஃபார்ம் பண்றார். எஸ் சார். அப்ப அந்த பொண்டை ஃபார்ம் பண்றதுக்கு அவர் 2 இலத்திரனையும் கொடுக்குறார். சரி, அந்த பொண்ட் ஃபார்ம் பண்ணா பிறகு ஒரு இலத்திரன் தான் யாருக்கு சொந்தமா இருக்க போறார்? பெர்லின் இந்த ரைட். போரோனுக்கு. அந்த கொடுக்குற அட்டத்துக்கு ஆ ஒரு இலத்திரன் வாங்கின அட்டத்துக்கு. ஓமா இல்லையா? எஸ் சார். அப்ப இந்த பிளஸ் என்ன உருவானது? ஒரு இலத்திரன் நைட்ரஜன் என்ன செய்யப்பட்டுட்டு லூஸ் பண்ணிட்டு லூஸ் பண்ணிருக்கு. அப்ப வேலன்சியன் என்ன சொன்னாங்க? லாஸ்ட் பண்றது அல்லது கெயின் ஒரு பண்றது அல்லது கெயின் ஷேர் பண்ற பண்ற ஷேர் பண்ற எலக்ட்ரான்ஸ் நம்பர்ஸ். எலக்ட்ரான் நம்பர்ஸ். அப்ப இங்க ஷேரிங் 4, லாஸ்டிங் 1. அப்ப டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 5. 5. அப்ப வேலன்சி எத்தனை? 5. 5. அப்ப என்னன்னு இந்த வேலன்சி 5 வந்துட்டு இப்ப விளங்கிட்டா? எஸ் சார். அப்ப இனி எங்கேயாவது வேலன்சிஸ் எங்கேயாச்சும் வந்து சொன்னா புலப்படுவீங்களா? நோ சார். ஓகே, சரி. அதே மாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னு சொன்னா NCl3 இருக்கு உண்டு, ஆனால் NCl5 இல்லை. இந்த கூடு ஸ்டேட்மெண்ட் சரியா பிள்ளையா? சரி. சரி. அப்போ ஒரு குட்டி கொஷன். சரி, இப்போ கொஷனில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 என்னது? NCl3 உண்டு, NCl5 இல்லை. இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க? நைட்ரஜனுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேஜ் இல்லை. வாட்ஸ் ஆன்சர்? ரெண்டும் சரி. ரெண்டும் சரி. ஓகே, ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் ரீசனா அமையும். ஸோ செகண்ட் ஆன்சர். நோ. ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் ரீசனா அமையும்னு சரியா சொல்லிட்டு இப்போ இந்த ஆன்சரை பிள்ளையா சொல்றீங்கள? ஆ சார் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அது கூற்று கேள்விட நம்பர்ஸ் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, சிம்பிளா சொல்லித்தாரேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, இப்போ ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்க. இது ஒரு கஷ்டமுமே இல்லை. அதுல எல்லாம் வரும், ஆனால் ஈஸியாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி என்று வைங்க. இது ஆப்ஷன் 1. சரி, இவருக்கு சரி மாறி போடணும். இவருக்கு இவர் என்றது என்னவா இருந்தாருன்னு சொன்னால் ரீசன். ரீசன். ஓ, விளக்கமா இருந்தார் என்றால் ஆன்சர் என்ன? 1. 1. ரெண்டுமே சரி. இவருக்கும் இவருக்கும் என்ன இல்ல? நோ கனெக்ஷன் சொன்னா கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னால் ஆன்சர் என்ன? 2. இவர் ரைட், இவர் ரோங். ஆன்சர் என்ன? 3. இவர் ரோங், இவர் ரைட். ஆன்சர் என்ன? 4. 4. போத்தா ரோங். அவ்வளவுதான். ஓகே. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ரெண்டும் சரி, அவருக்கு இவர் என்னவா இருக்குது? விளக்கமா இருக்கு. ஆன்சர் என்ன? 1. புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, இதே மாதிரி நாங்க என்ன கதைக்கலாம்? PCl3 உண்டு. சரி, PCl3, PCl5 போன்ற மூலக்கூறுகள் பொஸ்பரஸ் ஆனது PCl3 PCl5 போன்ற மூலக்கூறுகளை உருவாக்கும். சரியா பிள்ளையா? சரி. சரி, பொஸ்பரஸனுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேஜ் இருக்குது. வாட்ஸ் த ஆன்சர்? கரெக்ட். ஆன்சர் 1. ஏன்? அவர் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆகிறதால தான் எங்களுக்கு 5 வேலன்சி வருகுது. வர்றதால தான் PCl5 உருவாக்கக்கூடியதா இருக்கு. புரிஞ்சுதா? எஸ் சார். ஒரு ஸ்மால் கொஷன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எங்களுக்கு கிளியரான ஒரு விஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியா எல்லா கொஷனுமே என்ன செஞ்சுட்டு போகலாம், செய்து கொண்டு போகலாம். கஷ்டப்பட அவசியமே இல்லை. சரி, அப்ப இது குரூப் 5 எங்களுக்கு என்ன செஞ்சுது? முடிஞ்சுது. அடுத்த நாங்க பார்க்க போறது யாரை பத்தி? Group 6 or 16. Good. What are the elements? Oxygen, sulfur, selenium, tellurium, polonium. Okay, this is one 8, 16, 34, 52, 84. Good. So இவருக்கு நாங்க என்ன காய்க்க போறோம்? Helium 2s2 2p4. நியோனுக்கு வழியில 3s2 3p4. இவருக்கு ஆர்கானுக்கு வெளியில 3d10 4s2 4p4. Good. இவர் கிரிப்டனுக்கு வெளியில 4f14. கிரிப்டனுக்கு வெளியிலையோ என்னோட 4f14 வரும். சரி 3f4.
4d10 4d10. Okay. 4d10, 5s2 5s2, 5p4. 5p4 இவர் தான் என்னது Zenonக்கு வெளியில 4f14, ம் 5d10, ம் 6s2, ம் 6p4. 6p4 குட் சரி அப்போ கொமனான இரண்டு பேரை இவருக்கான போகுது configuration வந்து ns2, np4. NB4 சரி இவருக்கும் நாங்க என்ன செய்ய போறோம் Ground state and excited state எழுதுவோம். இது கொஞ்சம் நாங்க பார்த்ததுல இருந்து ஒரு ஸ்டெப் கூடவா நாங்க பார்க்க போறோம் சரி என்ன பார்க்க போறோம் பாருங்க இது வந்து என்னது கிரவுண்ட் ஸ்டேஜ் கிரவுண்ட் ஸ்டேஜ்ல என்ன கதைக்க போறோம் சரி இங்க என்ன வர போகுது NS2 NB4 தானே கதைக்க போறோம் அப்ப என்ன வர போகுது NS2 NB4 ஓமா இல்லையா ஸோ இவர் இந்த வேலன்சி என்னது 2. 2 இங்க நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேஜ் புரியுதா ஃபர்ஸ்ட் Yes, எக்ஸைட்டட் first ஸ்டேஜ் excited stage. இங்க என்ன செய்யுது 4s2லயும் எங்களுக்கு என்னவா இருக்கு பேரா இருக்கு NS2 அதாவது S2லயும் பேரா இருக்கு NP4லயும் பேரா இருக்கு. Pலயும் பேரா இருக்கு ஸோ 1/1 So தான் at நாங்க a time பார்க்கணும் எங்களுக்கு okay. அப்ப இங்க Pல இருந்து எக்ஸைட்டட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓகேயா இப்படி வரப்போகுது ஸோ இங்க என்ன வரப்போகுது NS2 NS2, NB3 NP3, ND1 NB1. ஸோ இந்த டைம்ல வேலன்சி என்ன 4. 4 செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேஜ் இங்க என்ன நடக்க போகுது இங்க NS1, இவரும் என்ன செய்ய போற NP3, ND2. NS1 NB3 ND2 இந்த டைம்ல வேலன்சி எத்தனை 6. 6 அதனால தான் குரூப் 6 எலிமெண்ட்ஸ் 2,4,6 என்றெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க Yes, sir. என்ன ரீசன் தெரிஞ்சு படிச்சீங்களோ தெரியல அதுக்கான ரீசன் இதுதான் அவர் எக்ஸைட்டட் ஆகி ஆகி உருவாக்குறார் அது ரீசன் இவ்வளவு தான் வேறு ஒன்றுமே இல்லை கிளியரா Yes, sir. சரி இதுலயும் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேண்டியனும் ஆக்சிஜனுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேஜ் இல்ல ஸோ அவர் என்னது எங்களுக்குரியது கன்ஸ்டன்டான Constant valence. வேலன்சி எத்தனது 2. 2 தான் இருக்கு ஓமா இல்லையா Yes, sir. தானே ஆனால் other group 16 elements ஆரங்கண்ட கந்தகம் செலானியம் Selenium, டெலூரியம் tellurium, எல்லாமே polonium. சரி பொலோனியம் எல்லாமே எங்களுக்கு என்ன செய்ய போகுது எங்களுக்கு 2,4,6 வேலன்சி என்ன செய்யக்கூடியது ஷோ பண்ணக்கூடியது சரி இதுலயும் இவை இந்த பிரதானமானது மெயின் வேலன்சி என்னென்னது 2,6. சரி 2,6 தான் இவருக்குரிய என்னது பிரதானமான அப்ப வேலன்சி சல்பருக்கு மெயின் வேலன்சி 4 இல்லையா? சல்ஃபருக்கு மெயின் வேலன்சி எது 6 ரைட் ஓகே. மெயினா கதைக்க போறது நாங்க 6 தான் கதைப்போம் சரிதானே அது என்ன Yes, மெயின் sir. 2,6 கதைப்போம் என்ன 2 என்ன கிரவுண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க 2 கதைப்போம் எக்ஸைட்டட் ஸ்டேஜ் நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பெருசா என்ன செய்யறதில்ல கதைக்கிறதில்ல Okay, sir. ஓகேயா எனி டவுட்ஸ் Yes, sir. No, sir. ஓகே அப்ப குரூப் 16 என்ன செஞ்சது எங்களுக்கு முடிஞ்சு அடுத்து நாங்கள் பார்க்க போறது குரூப் 7 or 17 17. சரி என்னென்ன எலிமெண்ட்ஸ் Fluorine, கொடுத்தோம் ஃப்ளோரின் chlorine, bromine, iodine, astatine. அஸ்டடின் சரி குட் இவர் எத்தனை 9 9, 17, 17 35, 53, 35 85. 85 குட் சரி ஸோ இவருக்கு இருக்கிறது ரெண்டு வரப்போகுது எங்களுக்கு Helium, ஹீலியத்துக்கு வழியில 2s2 2s2, 2p5 2p5. நியோனுக்கு Neon வழியில வெளியில 3s2, 3p5. 3p5 Argonic ஆகனுக்கு வெளியில வழியில 3d10, குட் 4s2, 4p5.
4p5. கிரிப்டனுக்கு வெளியே ம் 4d10 குட். 5s2 5p5. ம் ஜெனனுக்கு வெளியில ம் 4f14 ம் 5d10 ம் 6s2 6p5. காமன் எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் வந்து ns2 np5. NB5 வந்து கதைக்க போகிறோம். கிளியர் தானே? எஸ் சார். சரி, இவருக்கும் நாங்கள் கதைக்க போகிறோம். இங்கேயும் கதைக்க போகிறோம். இங்கேயே நாங்கள் என்ன ஃபஸ்ட் கதைக்க போகிறோம்? கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேஜ். கிரவுண்ட் ஸ்டேஜ் என்னது? நாங்கள் காமனாக கதைக்கிறதான். என்னது? ns2 NS2 NB5. np5. NB5. இதில் வேலன்சி என்னது? வேலன்சி எத்தனை? 1. 1 சரி, ஃபர்ஸ்ட் excited state. எக்ஸைட்டட் ஸ்டேஜ் கதைக்க போகிறோம். இவர் இருக்கட்டும். ns2 np4 ஓகே குட். NB4 nd1 NS2 இங்கே என்னது? ND1 nd1. வேலன்சி 3. வேலன்சி என்னது? 3. 3. இங்கே அடுத்தது என்னது? செகண்ட் Second excited excited state. ns2 np3 nd2. குட். NB3 வேலன்சி 2 5. வேலன்சி 5. அடுத்தது தேர்ட் Third எக்ஸைட்டட் ஸ்டேஜ். excited state. ns1 np3 nd3. ND3 வேலன்சி 7. யோசிச்சு பாருங்க. இதான் நீங்க படிச்சிருப்பீங்க. குரூப் 7 எலிமெண்ட்ஸ்ன்றது வேலன்சி 1 3 5 7 எடுக்கும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எஸ் சார். இதான் அதுக்குரிய என்னது? எக்ஸ்பிளனேஷன். எப்படி எடுக்கிறது இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் சார். இதையும் சேம் ப்ராப்ளம். என்னது? சேம் விஷயம் தான் கதைக்க போறோம். என்ன விஷயம் கதைக்க போறோம் இங்க? லோரனுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் மட்டும். அவருக்கு என்ன இல்ல? வேலன்சி 1 எக்ஸைட்டட் ஸ்டேஜ்ன்றது ஸ்டேட் இல்ல. இல்ல. அதனால இவரும் என்னது எங்களுக்குரிய? கான்ஸ்டன்ட் வேலன்சி 1. கான்ஸ்டன்ட் வேலன்சி ஒன்றைத்தான் செய்ய போகுது, காட்ட போகுது. ஆனா எங்களுக்கு அங்கால இருக்கிற யார் யார்? குளோரின், புரோமின், bromine, iodine and astatine 3 5 7 மூணும் வரும். அயடின், ஆஸ்டடின். 3 5 7 Yeah. 1 3 1, 5 3, 5, 7. இதுல மெயின் வேலன்சிஸ் என்ன? 1 and 7. 7. அதாவது கிரவுண்ட் ஸ்டேஜ் மேக்ஸிமம் ஆனதை பார்த்தீங்கன்னா சரி. இதுதான் எங்களுக்குரிய விஷயம். இதுல ஏதாவது டவுட்ஸ்? No, sir. ஓகே, இதுதான் குரூப் 17. அப்போ குரூப் 17 என்ன செஞ்சது? எங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். No, sir. ஓகே, Group அடுத்தது நாங்க 18. ஓகே குரூப் 8 or 18 18. என்னென்ன எலிமெண்ட்ஸ்? Helium, neon, argon, krypton, xenon, radon. கிரிப்டன்ஸ் என்னன்னு அடுத்தது? Radon. 2, 10, 2 18, 36, 54, 86. 84. குட். சரி, இவருக்கு இப்போ இந்த இலத்திர நிலையம் நாங்க என்ன எழுதுறது? இதுக்கு எழுதுவோம். இவருக்கு 1s2 தான் எழுதுவோம். இவருக்கு என்ன எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். ஹீலியத்துக்கு வழியில ns2 np6. Okay. 2s2 2p6. இவருக்கு என்ன எழுதலாம்? argon, sorry, neonக்கு வெளியே 3s2 3s2 3p6. 3p6. கிரிப்டனுக்கு என்ன எழுதலாம்? argonக்கு வெளியே 4s2 4p6. ஆ 3d10 4s2 4p6. 4p6. அதே மாதிரி kryptonக்கு வேற? வெளியே ம் 4d10 ம் 5s2 5p6. radonக்கு வந்து xenonக்கு வெளியே 4f14 ம் 5d10 ம் 6s2 6p6. காமன் எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் வந்து NS2 np6. NP6 என்ன செய்யுங்க இப்போ. இதைத்தான் நாங்க என்ன கதைக்கிறாங்க? நோபல் கேஸ், எஸ் ஒளிமிய வாயு அமைப்புண்டு கதைக்கிறாங்க. ஓமா இல்லையா?
Yes, sir. சரி, இதுதான் உண்மை. அந்த எளிமையவாய் அமைப்பு தான் எங்களுக்கு நாங்கள் கதைக்கிற என்னமான ஆள் மோபல் ஸ்டேபிளான ஆளுன்ட்டு கழிச்சு கொள்ளுவோம். சரி, இதில் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஜெனன் இருக்கிறார் தானே. இந்த ஜெனன் ஒன்லி என்ன செய்வார் எங்களுக்கு இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹை எலிமெண்ட்ஸரான ஆக்சிஜன் ஃப்ளோரினுடன் என்ன கலைக்க போகுது 2, 4, 6, 8 வேலன்சிஸ் இருக்கிற வேலன்சி இருக்கிற என்னது சரி கலைக்கிற புரியுதா? Yes, sir. ஓகே, ஜெனன் மட்டும்தான் என்ன செய்யும் எங்களுக்கு எலக்ட்ரானிக் ஹை எலிமெண்ட்ஸான ஆக்சிஜன் ஃப்ளோனுடன் 2, 4, 6, 8 வேலன்சி இருக்கிற கண்டினியூவான என்னத்தை உருவாக்கக்கூடிய இருக்கும் Compound. கம்பவுண்டை Form ஃபார்ம் பண்ணும். பண்ணும். சரி, அதே நேரம் other elements haven't Doesn't have valency. சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதை கதைக்கலாமே நம்ம சேரனுக்கு எக்ஸி F2 எக்ஸி F4 எக்ஸி F6, F6 அடுத்து எக்ஸி F8, 8. அதே மாதிரி எங்களுக்கு கதைக்கலாம் என்னது XCO XEO. XCO2 Sir, XCO3 இதுக்கு valency 2 தானே? அப்ப XEO. என்ன XCOல வேலன்சி 2 தான் சரிதானே. Okay. Yeah. XC என்றது ஆக்சிஜனோட டபுள் பாண்ட் இல்ல, Yeah. அதனால வேலன்சி 2, 4, 6, 8 என்று போகும். Okay. சரி, இப்போ XCF2 XCF4 XCF6 XCF8ன்றது உண்மையிலேயே நாங்கள் பெருசாக அதை பற்றி நாங்கள் கதைக்கிறே இல்லை. சரி, Yeah. இப்போ XCF8ன்றது ஸ்டேபிள் இல்லையா, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? Stable ஆயிக்கும். No. Unstable ஆயிக்கும். இப்போ இது உண்மையிலேயே எப்படிப்பட்ட கம்பவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க XCF8ன்றது? Unstable ஆயிக்கும்னு நினைக்கிறேன். உண்மையில அன்ஸ்டேபிள் தான். உண்மையாக அதை நாங்கள் என்னென்ன கதைப்பேன்னு சொன்னாங்க XCF8 நாங்கள் எப்படி கதைக்கிறோம்னா உண்மை ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கம்பவுண்டாக தான் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி கதைப்போம். ஹைப்போதெட்டிக்கலான கம்பவுண்டு தான் ப்ரிடிக்ட் பண்ணி என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், உண்மையிலேயே கதைக்கக்கூடியதாக இருக்கு. சரி, Okay. நாங்கள் சோடோனம் பண்ணுறதுக்காக போட்டிருக்கே ஒழிய XCF8 ஒன்று சரி நாங்கள் பெருசாக கதைக்கிறே இல்லை. அது ஒரு அன்ஸ்டேபிளான ஆள் தான், அது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கம்பவுண்டாக நாங்கள் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி தானே செய்வோம், உண்மையிலேயே கதைச்சு கொள்ளுவோம். அதை எங்களை பார்த்து கொண்டா புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, அப்போ குரூப் 18ல ஏதாவது இஷ்யூ இருக்குதா? No, sir. கிளியர் தானே ஃபுல்லா? Yes, sir. ஓகே, ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது யார் சம்பந்தமான பார்த்தோம்னு சொன்னால் 3D எலிமெண்ட்ஸ் இந்த சரி எங்கள்ட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். சரி, 3D மூலகங்கள் என்னென்ன 3D மூலகங்கள் இருக்கு? Scandium, titanium, number. vanadium. நாங்கள் இதை எப்படி போட்டுவிடுவோம், குரூப் நம்பர், எலிமெண்ட்ஸ், அடுத்தது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்ஸ், அடுத்தது நாங்கள் என்ன கேட்போம் இங்கால வேலன்சி. இப்படி நான் ஒரு இதாகவே போட்டு விடுவோம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் வரும். சரி, இவர ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், Fe, iron, cobalt, nickel, copper, zinc. சரி, ஸோ கொமனாக இவைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னால் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 வரைக்கும் என்னவா வரும் இவைக்கு கொமன். ஓகே, அப்ப நாங்கள் எது வரைக்கும் ஆகன் வரைக்கும் கதைப்போம். எது
3s2 3p6 வரைக்கும் கதைப்போம். அங்கால நாங்கள் என்ன செய்யும்? அப்போ முன்னுக்கு நான் என்ன செய்கிறேன்? உண்மையா ஆகண மட்டும் போட்டுட்டு அதுக்கு வழியில் எழுதுறேன். சரி, அப்போ என்ன வேற போய் இதில் 3d1 ஆகன் 4s2 3d1 ஓகே ஆகணுக்கு வழி என்ன வேற போகுது 3d2 3d2 4s2 4s2 3d3 3d3 4s2 4s2 3d5 இதுல 4 தான் கவனம் 3d5 4s1 4s1 இங்க 3d சாரி why குரோமியம் என்றது எங்களுக்கு என்ன வரப்போகுது 3d4 and 4s2 வரைக்குள்ள 3d d என்ற 5என்றது என்னது ஸ்டேபிளான கன்ஃபிகரேஷன். அப்ப என்ன செய்யணும்னா okay எஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்து அவர் என்ன செய்வார் ஸ்டேபிள் ஆவார். அதைத்தான் சொல்லுவாங்க yes அசாதாரண எலக்ட்ரான் நிலைமை பண்ணி நாங்கள் படிச்சிருப்பீங்க சில yeah எலிமெண்ட்ஸ் குரோமியம் செப்பு மொலிப்தனம் அப்படியா நாங்கெல்லாம் என்ன செய்யும் 3d4 வரைக்கும் மாறும் 3d9 3 4s2 வரைக்கும் மாறுறார்கள். அதனால இது மாறிக்கொள்றோம். சரிதானே? yes sir அப்ப இவர் என்ன வரும் 3d5 3d5 4s2 4s2 இவர் 3d6 4s2 3d6 4s2 இவர் 3d7 4s2 4s2 இவர் 3d8 4s2 4s2 இவர் 3d10 3d10 4s1 4s1 இவர் 3d10 4s2 4s2 கவனமா இருக்கும். அதே yes நேரம் இந்த இவ்வளவு பேரையும் விடுவோம். இவர் என்ன செய்வார்? வேலன்சி எத்தனைதான் 3. இவர் என்ற 3 வேலன்சி என்னதான் 2. 2 சரி, ஆனா இவையெல்லாம் என்ன செய்யக்கூடியது changing சேஞ்ச் valency ஆகக்கூடிய வேலன்சியை காண்பிக்க கூடியது. ஆனா இவர் என்னது stable constant கன்ஸ்டன்டான வேலன்சி மாறா வலுவளவை கொண்ட சேர்வை. அப்ப உங்களுக்கு நீங்களே இப்ப தொகுத்து பார்க்கலாம். மாறா வலுவளவுடைய கன்ஸ்டன்டான வலுவளவு வேலன்சிஸை காண்பிக்கக்கூடியார்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா யார குரூப் 1 எலிமெண்ட்ஸ், குரூப் 2 எலிமெண்ட்ஸ், போரன், அலுமினியம், புளோரின், அதே நேரம் இது ஸ்கேண்டியம். scandium இவ்வளவு நாங்க என்ன செய்யலாம் ஒரு நாள் வந்து கதைக்கலாம். ஓமா இல்லையா? yes sir சரி, அதே நேரம் இந்த 4s-க்கும் இந்த 4s-க்கும் இந்த 3d-க்கும் இடையிலான என்னது எனர்ஜி டிஃபரன்ஸ் குறைவு என்பதால தான் அந்த இலத்திரன் என்ன செய்யக்கூடியதா இருக்குது டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதா இருக்குது. அந்த அசாத இலத்திரன் நிலைமைக்கு வரைக்கும் மாறுதல்ல. yes sir அப்ப அதால தான் அது என்ன செய்யக்கூடியதா இருக்கு மாற்றம் அடையக்கூடியதா இருக்கு. சரி, இதுல உண்மையில எங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது என்றால் டைட்டானியத்தின் மேக்சிமம் வலுவளவு என்ன சொல்லுங்க அப்போ இதுல இதுக்குள்ள ஒரு இதை போட்டு விடுறேன்னா மேக்சிமம் பேலன்சி டைட்டானியத்தின் மேக்சிமம் பேலன்சி எத்தனை சொல்லுங்க அப்போ 4. வனேடியத்தின் மேக்சிமம் பேலன்சி 5 5. குரோமியத்திൻ്റെ 6 6. മാംഗനീസിൻ്റെ 7 7. பேர் எஃப்இக்கு என்ன செய்யும் அங்கால குறைஞ்சுன்னு போகும். மேக்ஸிமம் பேலன்ஸ் எத்தனை இருக்குமா இருக்கு எஃப்இன்றது +6 வரைக்கும் உருவாகக்கூடிய சேர்வை இருக்குது. அப்போ அவர் எத்தனை வரைக்கும் பெறலாம் 6 வரலாம். கோபால்ட் 5 வரைக்கும் பெறும், நிக்கல் 4 வரைக்கும் பெறும், செப்பு 4 வரைக்கும் பெறும், சட்டன் பெறாது. அப்ப இதுல என்ன பிரச்சனை என்றால் ஸ்கேண்டியத்தின் மேக்ஸிமம் பேலன்ஸ் எத்தனை 3 தானே. yeah அப்ப இதுல என்ன சொல்ல வரணும் என்றால் இந்த ஸ்கேண்டியத்துல இருந்து மேங்கனீஸ் வரைக்கும் பாருங்க அவை இந்த மேக்ஸிமம் பேலன்ஸ் எத்தனை செய்யுது 3 4 5 6 போகுதா இல்லையா? yes sir ഇവറ്റ മാക്സിമം ബാലൻസി 3 സ്കൻഡിയത്തിന്റെ അവരുടെ ഗ്രൂപ്പ് നമ്പർ என்ன 3 ടൈറ്റാനിയത്തിന്റെ മാക്സിമം ബാലൻസി 4 ഗ്രൂപ്പ് നമ്പർ என்ன 4 വനേഡിയത്തിന്റെ 5 5 5 6 6 6 7 7 அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது ஸ்கேண்டியத்துல இருந்து குரோமியம் வரைக்கும் அவையின் குரூப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பேலன்சி. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லையா? manganese வரைக்கும் மேங்கனீஸ் வரைக்கும் சரி சரி. அங்கால Fe2 சட்டன் வரைக்கும் குரூப் நம்பர் என்றது எங்களுக்கு மேக்ஸிமம் பேலன்சியை விட கிரேட்டரா இருக்கு. சரி சார் வெயிட் எழுதி விடு. இதுவரை இதுல எங்களுக்கு குரூப் நம்பர்
ஈக்குவல் டு அவன் என்னது மேக்ஸிமம் வேலன்சி. ஓமா இல்லையா? சரியா? எஸ். இங்கால இங்கால அவன் குரூப் நம்பர் கிரேட்டர் தேன் அவன் மேக்ஸிமம் வேலன்சி. புரிஞ்சுதா? எஸ் சார். எனி டவுட்ஸ் இதில்? நோ சார். சரி, அப்போ இவ்வளோ தான் எங்களுக்கு டோட்டலாக எங்களோட பீரியோடிக் டேபிளில் இருக்கிற எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்குரிய என்னென்னது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வித் அவைண்ட வேலன்சிஸ் சம்பந்தமானதும், அதில் அவைண்ட எப்படி எக்ஸைட்டட் ஆகினோம், என்ன மாதிரி அந்த வேலன்சி ஃபார்ம் பண்ணப்படுது, என்ன மாதிரியான கம்பவுண்ட்ஸ் அதுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு கோமனான ஓவராலான ஒரு வியூவில் எல்லாமே பார்த்து முடிஞ்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவையா? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா? நோ சார். கிளியர் தானே? எஸ் சார். சரி, அப்போ இவ்வளோத்தோட நாங்கள் என்ன செய்வோம், இன்றைக்கு இதை க்ளோஸ் பண்ணி கொள்ளுவோம். டுமாரோ மார்னிங் 10 o'clock. ஓகே தானே? எஸ் ஷுவர் சார். ஓகே, மார்னிங் 10க்கு ஜாயின் பண்ணுங்க. சேம் லிங்க் சேம் அதே லிங்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கவனமாக படிச்சுக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஓகே குட் நைட் சார். ஓகே.